அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே தக்காளி ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சைடில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக இருக்கணும் இந்த அளவுக்கு. சைடில் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண இறால் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இறால் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். யாருக்கெல்லாம் சீ ஃபுட் பிடிக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு சீ ஃபுட்டில் இறனா ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம கிண்டி வச்ச முட்டி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கிண்ணதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது கூட சுடன் சாதம் போட்டு எறா கிரேவி வச்சு சாப்பிட்டா சும்மா ஜம்முன்னு இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இஷ்கியால்.